தற்போது ஆர்சிபி அணி உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கு குறித்தான அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஆர்சிபி அணி உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடுத்திருக்கிறது. கூட்ட நெரிசல் வழக்கு சிஐடி வசம் மாற்றப்பட்ட நிலையில் ஆர்சிபி அணியின் மீது வழக்கானது பதியப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது ஆர்சிபி அணி மீது உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? சூர்யா, ஜூன் 3ஆம் தேதி 2025 ஐபிஎல் தொடர்ல வெற்றி பெற்ற பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கான வெற்றி விழா கொண்டாட்டம் என்பது பெங்களூரில் இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியத்துல நடத்தப்பட்டது. இதில் அதிக அளவுல கூட்ட நெரிசல் ஏற்பட்ட நிலையில 11 பேர் உயிரிழந்தனர். அதே நேரத்துல 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து வெவ்வேறு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த விவகாரங்கள் தொடர்பாக பெங்களூர்ல இருக்கக்கூடிய கப்பன் பார்க் காவல் நிலையத்துல பல்வேறு பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுல ஒரு வழக்கு பதிவு என்பது ஆர்சிபி அணி நிர்வாகத்தின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையிலே இந்த வழக்கு என்பது கர்நாடக காவல்துறையிடமிருந்து சிஐடி வசம் மாற்றப்பட்டு தற்போது சிஐடி இந்த வழக்குகள் தொடர்பாக விசாரணைகளை எல்லாம் மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில்தான் ஆர்சிபி அணி நிர்வாகம் தரப்பிலிருந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு என்பதை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆன்லைன் மூலம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கூடிய இந்த மனு மீதான விசாரணை என்பது இன்று பிற்பகல்ல விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த மனுவுல என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஜூன் 3ஆம் தேதி ஐபிஎல் தொடர் அந்த நடைபெற்ற போது வெற்றி விழா கொண்டாட்டங்கள் என்பது நடைபெற்றது. இந்த விவகாரங்கள் தொடர்பாக கர்நாடக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில தங்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய குற்றவியல் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரிதான் தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கூடிய அந்த மனுவுல தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக ஆர்சிபி அணி நிர்வாகத்தை தவறாக இவ்வழக்கில் சிக்க வைத்திருக்கிறார்கள் என்றும் இலவசமாக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம் என ஆர்சிபி அணி கூறி இருந்தாலும் கூட அதற்கு முதல்ல முன்பதிவு செய்ய வேண்டும் என ஏற்கனவே சமூக வலைதளங்கள்ல ஆர்சிபி நிர்வாகமானது தெளிவுபடுத்தி விட்டது. எனவே கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கும் ஒரே நேரத்துல கூட்டத்தை சின்னசாமி அரங்கத்திற்குள்ள நுழைய விட்டதற்கும் ஆர்சிபி அணிக்கு பொறுப்பில்லை என்று அவர்கள் தரப்புல அந்த மனுவில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் நிதானமாக அந்த ஸ்டேடியத்திற்குள்ள நுழைவதற்காக மாலை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு பிற்பகல் 1:45 மணிக்கு ஸ்டேடியத்தினுடைய அனைத்து கேட்டுகளும் திறக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தது ஆர்சிபி. ஆனால் காலதாமதமாக 3 மணிக்கு திறக்கப்பட்டது. எனவே காலதாமதமாக திறக்கப்பட்டதனாலே ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதோடு தங்கள் மீதான குற்றவியல் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரிதான் இந்த புதிய மனுவுல ஆர்சிபி அணியானது கர்நாடக உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்று பிற்பகல்ல இந்த பெங்களூரு விவகாரம் தொடர்பாக பல்வேறு மனுக்களை உயர்நீதிமன்ற நீதிபதி நாகப்பிரசன்னா தலைமையிலான அமர்வு விசாரணை செய்ய இருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கும் அந்த மனுவோடு சேர்த்து இணைத்து விசாரிக்கப்படும் என கர்நாடக உயர்நீதிமன்றங்கள் தெரிவித்திருக்கிறது. முக்கியமான விவகாரங்களாக ஆர்சிபி அணியின் மீதே கப்பன் பார்க் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையிலே இது காலதாமதமாக கதவுகள் திறக்கப்பட்டதன் அடிப்படையிலே இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதற்கும் தங்களுக்கும் பொறுப்பல்ல என தெரிவித்து தங்கள் மீதான குற்றவியல் வழக்குகளை ரத்து செய்ய கோரிதான் தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஆர்சிபி அணி இந்த மனுவை தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சூர்யா, ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது நிகழ்ந்த கூட்ட நெரிசல் விபத்து குறித்தும் தற்போது ஆர்சிபி தொடுத்திருக்கக்கூடிய வழக்கு குறித்துமான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.